புனித போராளி பழனி பாபா அவர்களின் நினைவை சுமந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, அக்காமார்களே, வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இந்த நாட்டை எண்ணற்ற பிரதமர்கள் ஆண்டிருக்கிறார்கள். நேர்மைக்கு பெயர் போன மொரார்ஜி தேசாய் இந்த நாட்டை ஆண்டார். ஆனால் அவருக்கு கிடைக்கப்பட்டது 2 ஆண்டுகள் தான். எளிமைக்கு பெயர் போன தலைவர் பெருமக்கள் இந்த நாட்டை ஆண்டுகிறார்கள். சமூக நீதிக்கு பெயர் போன விபி சிங் இந்த நாட்டை ஆண்டார். வெறும் 1 ஆண்டு காலம்தான். விவசாயிகளின் தோழன் என்று போற்றப்பட்ட சரண் சிங் இந்த நாட்டை ஆண்டார். வெறும் 1 ஆண்டு காலம்தான். இந்த அரும்பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரு வாய்ப்பு நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடிக்கு கிடைத்தது. நாட்டை தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் ஆளக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு மோடியின் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார், பரப்புரை செய்தார், மக்கள் மத்தியில் முழக்கமிட்டார். 60 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், 60 மாதம் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நான் ஏழை தாயின் மகன், வறுமையை உணர்ந்தவன், ஏழ்மையை உணர்ந்தவன், பசி பஞ்சத்தை அறிந்தவன். என்னிடத்தில் நாட்டை கொடுத்தால் நாட்டை மாற்றி படைப்பேன் என்று நரேந்திர மோடி முழக்கமிட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் கருப்பணம் ஒழிக்கப்படும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் தலா 5 லட்சம் போடுவேன். விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவேன். விவசாயிகளின் லாபத்தை 2 மடங்காக பெருக்குவேன் என்றார். ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்றார் நரேந்திர மோடி. இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு. இன்னைக்கு 12 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சிச்சு. நரேந்திர மோடி இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச நன்மை என்ன? இந்த நாட்டில் நம்ம எல்லாம் வாழ வச்சிருக்கிறது, உயிரோடு வச்சிருக்கிறது மட்டும்தான் அவர் செஞ்ச ஒரே நன்மை. எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு மோசமான ஆட்சி! இந்த நாட்டின் அழகு என்பது ஓங்கி உயர்ந்த மலைகள் இல்லை, குறுக்கு நெடுக்குமாக ஓடக்கூடிய நதிகள் இல்லை, பூமி கடலே கொட்டி கிடக்கக்கூடிய கனிம வளங்கள் இல்லை. இந்த நாட்டின் அழகு பன்மைத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற முழக்கம். அதை முற்றுமுழுதாக சிதைத்து இந்த நாட்டை ஒரு மதவாத நாடாக மாற்றுவதற்கான வேலை நடக்குது. இந்த நாட்டில் எண்ணற்ற அமைப்புகள் தோன்றியிருக்கலாம், இயக்கங்கள் தோன்றியிருக்கலாம், கட்சிகள் உருவாயிருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட பேராபத்து RSSம் அதன் குழந்தையுமான பாஜகவும் தான். எல்லா இயக்கங்களும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிளவுபட்டிருக்கு. காங்கிரஸ் தொடங்கின பிறகு காங்கிரஸ் பிளவுபட்டிருக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பிளவுபட்டிருக்கு, திராவிட இயக்கங்கள் பிளவுபட்டிருக்கு, இஸ்லாமிய இயக்கங்கள் பிளவுபட்டிருக்கு. ஆனால் RSS இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் பிளவுபடல. காரணம் என்ன? அவன் நோக்கம் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிப்பது இல்லை, பதவி சுகத்தில் உட்கார்ந்துகிட்டு வெறுமனே போறது இல்லை. இந்த நாட்டை, இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றுவது, இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றுவது, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவது அல்லது 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவது, அதுதான் நோக்கம். அவனுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் சட்டத்தின் வழியாக அவன் அதிகாரத்தை நோக்கி நகருவான். அவனுக்கு நவீனத்தின் மீது, அறிவியல் மீது, தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் நவீனத்தை அறிவியலை பயன்படுத்தி கொண்டு அவன் மதவாத கருத்தை பரப்புவான். அவனுக்கு இந்திய ஜனநாயக அமைப்பு முறை மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் பார்லிமெண்ட் ஜனநாயக அமைப்பு முறையில் மேலே ஏறி பெரும்பான்மை பெற்று அவன் ஜனநாயகத்துக்கு விரோதமான அத்தனை காரியத்தையும் செய்வான். RSS அவ்வளவு பெரிய ஆபத்து. பாஜகவோட ஆட்சியில் அவன் செஞ்சது என்ன? இப்ப ஜனவரி 26 முடிஞ்சு தேச பக்தர்கள், பாஜகவை சேர்ந்த தேச பக்தர்கள் சொல்றாங்க, எல்லோரும் உங்க வீட்டில்
இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துங்க. மோடியை தான் சொல்றாரு, இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துங்க. சரிங்க, நாங்க இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துறோம். நீங்க என்ன ஏத்த போறீங்க? நான் பெட்ரோல் விலை ஏத்துறேன், டீசல் விலை ஏத்துறேன், முடிஞ்சா கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டுறேன். நீங்க எல்லாரும் இந்தியாவோட தேசிய கொடி ஏத்துங்க. இதுக்கு பேர் என்ன? தேசப்பற்று. நரேந்திர மோடி அன்றைக்கு சொன்னார், நாங்கள் வந்தால் கருப்பணத்தை மீட்டெடுப்போம்னு. கருப்பணம் இல்லாத ஒரு நாட்டை படைப்போம் என்றார். கருப்பணத்தை ஒழிச்சிட்டாரா? கருப்பணத்தை பதுக்கியும் ஒதுக்கியும் எவன் வைத்திருக்கானோ அவன் எல்லாம் பாஜக இருக்க. இதே போல இரவுல நரேந்திர மோடி அறிவித்தார், 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது, பண மதிப்பிழப்பு 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், 50 நாட்களுக்குள்ளாக கருப்பணத்தை ஒழித்து விடுவேன். கருப்பணத்தை ஒழிக்க முடியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடுங்கள் சொன்னது நரேந்திர மோடி. கருப்பணம் ஒழிஞ்சா? நாட்டு மக்கள் கணக்கு போட்டாங்க, 50 நாட்கள்ல கருப்பணத்தை ஒழிச்சிருவாரு, இல்லைன்னா அவரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடலாம். ஒன்று நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் ஒழிஞ்சிரும், இல்லை நாட்டை பிடிச்ச பீடை ஒழிஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் லாபம் நடக்க போட்டேன். ஆனா 50 நாட்கள் கழிஞ்ச பிறகு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொள்ளல, பெட்ரோல் டிஸ்பிளே ஏற்றிட்டாரு. அப்படிப்பட்ட பிரதமர், அவனுக்கு என்ன அரசியல்? மதம் தான் அரசியல், முழுக்க முழுக்க மதம் தான் பாரதிய ஜனதாவின் அரசியல். அவன் அரசியல் ரெண்டே வார்த்தையில சொல்லிடலாம், ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. பாகிஸ்தானை காட்டி அச்சுறுத்துவான். பாகிஸ்தான் என்றால் பாய்வான், ஆனால் சீனா என்றால் பம்முவான். என் அன்பு சொந்தங்களே, 56 இன்ச்சுன்னா 56 இன்ச்சுங்க, 56 இன்ச்சா? நாம கூட மாறும் நினைச்சிட்டோம் முதல்ல, அப்புறமா தெரியுது வாய், வெறும் வாய்ஜானம். நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை பந்தாடுவோம். பாகிஸ்தான் என்றால் பாய்கிற இதே பாரதிய ஜனதா நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி என்றைக்காவது சீனா குறித்து பேசியது உண்டா? என்றைக்காவது? ஒரு நாளும் பேச மாட்டார். ஏன்? அவன் உண்மையான ரவுடி, பேப்பர் ரவுடி இல்ல, பேத்தறிஞ்சிருவான். அருணாச்சல பிரதேச தெற்கு திபேத்துங்கிற சீனாக்கார எங்கள் நாட்டின் பகுதி. அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள நரேந்திர மோடி வரக்கூடாது, சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லுது. ஐயா மோடி கண்டிச்சாரா? சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி வந்து இந்திய நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இந்திய ராணுவ வீரரின் தலையை வெட்டி எடுத்து விட்டு போன பிறகும் கூட இந்திய ஆற்றிய உச்சபட்ச எதிர்வினை என்ன தெரியுமா? நரேந்திர மோடியோட உச்சபட்ச கோபம். சீனாவை சேர்ந்த எல்லா ஆப்புக்கும் தடைய போடு, செயலிக்கெல்லாம் தடை போடு, குறிப்பா டிக்டாக்கு தடைய போடு. எப்படி? சீனாவுக்கு எதிரான தாக்குதல் என்ன? டிக்டாக்கு தடை போடுறது. டிக்டாக்கு தடை போட்டா ஜிபி முத்து கவலைப்படலாம், சீன அதிபர் ஏன் கவலைப்பட போறேன்? போட்டாரு. எந்த செங்கோட்டையில் நின்றுட்டு தேச பாதுகாப்பு, தேச நலன் என்று நரேந்திர மோடி முழங்குகிறாரோ அதே செங்கோட்டையில வெடிகுண்டு தாக்குதல். மோடி என்ன செய்தார்? 2010ஆம் ஆண்டு புல்வாமாங்கிற ராணுவ கட்டுப்பாட்டு கூடிய பகுதியில் தாக்குதல், 40 ராணுவ செத்து போனா. மோடி என்ன செய்தார்? 2016 பஞ்சாப்ல பதன்கோட்டுங்கிற ராணுவ விமானப்படை தாக்குதல் மீது குண்டு போட்டான், தாக்குதல். மோடி என்ன செய்தார்? இந்தியாவோட உளவுத்துறை, உள்துறை அமைச்சகம் என்ன புடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? என்ன பண்ணிச்சு? நீ தேச பாதுகாப்பு, தேச நலன் என்று பேசி பேசி அரசியல் பண்ற. ஆனா என்ன பண்ண? ஒண்ணும் அல்ல. இவனுக்கு என்ன அரசியல்? 2024 பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்தில் மோடி பரப்புரை செய்தாரு. 14 பிரதமர் ஆகிறாரு, 2024 பரப்புரை. 10 ஆண்டு காலத்தில் பாஜக செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லி தானே வாக்கு கேட்கணும். ஆனா மோடி 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன சொல்லி வாக்கு கேட்டார்? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், ராமர் கோயிலை காப்பாற்றுவதற்கு பாஜகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப ராமர் கோயில் என்று பேசினார். ஆனா என்னாச்சு? ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியிலே பாஜக தோத்து சமாஜ்வாடி வென்றது. பாஜக அரசியல் தோத்து போனது, ராமர் அரசியல் காலாவதியாகி போனது. இவனுக்கு என்ன அரசியல்? மதம், மதம் சார்ந்த வன்முறை, மதம் சார்ந்த கலவரம், மத துவேஷம், இதுதான் அரசியல். தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசிக் கொண்டிருந்தான்.
தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளையாரை பிரேக்கப் பண்ணிட்டு முருகன் மீது ஒருதலை காதல். முருகன் செருப்பு கட்டு அடிக்கிறாரு, விளக்கு மட்டும் எடுத்து அடிக்கிறாரு, போடா பொறுக்கி நாயின்னு. ஆனால் திரும்ப திரும்ப போய் நிற்கிறான், ப்ளீஸ் அக்செப்ட் மீ. யாரு இவன்? தமிழ்நாட்டில் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் அண்ணன் மனுஷன் சொன்னது போல பிள்ளையார் சதுர்த்தி வரும். வந்த உடனே பிள்ளையாரை கொண்டு வீதியில் உட்கார வச்சிருவேன். அவர் பரிதாபமாக உட்காந்துருப்பார், ரோட்டில் உட்காந்துருப்பார், மழையில் பனியில் வெயிலில். ஒரு வாரம் கழிச்சு தூக்குவான். அப்பாடா தூக்கிட்டாங்களேன்னு பார்ப்பாரு, கொண்ட கடலில் போட்டுருவான். இது எங்கேருந்து வருது இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம்? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எலிகள் தான் காரணம் தெரியுது. எலிகளை ஒழிக்க சொல்லி அன்னைக்கு வெள்ளைக்கார மாகாண அதிகாரி சட்டம் போடுறேன். சட்டம் போடுறப்ப எலிகளை ஒழிக்க கூடாது, எலிகள்லாம் பிள்ளையாரோட வாகனம் சொல்லி பாலகங்காதர திலகர் வந்து அதற்கு ஆதரவாக ஒரு பேரணியை ஒரு ஊர்வலத்தை தொடங்குறாரு. அந்த ஊர்வலம் தான் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலமா இருக்குது. இவன் வீட்டுக்குள்ள ரேட் கில்லர் வச்சு எலியை கொண்டு விடுறேன், எலி பூரா அரைச்சி தின்னுடுது, எலியை கொள்ளுங்கிறேன். ஆனா வீதியில வந்து எலிக்கு அதுவா ஊர்வலம். அந்த ஊர்வலம் எங்க போகும்? ஒரு சேரி இருக்கும், ஒரு குப்பம் இருக்கும். அந்த சேரியில குப்பத்துல காலையில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மகன் அந்த பிள்ளையார கொண்டு வா, நான் வழிபாடு சென்று கேட்பேன். ஆனா அந்த சேரிக்குள்ள குப்பத்துக்குள்ள காலனிக்குள்ள பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் போகாது. எங்க மசூதி இருக்கோ, எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ அங்க போகும். அங்க போய் மத துவேஷத்தை வெளிப்படுத்துகிற வகையில முழக்கங்கள், பிரித்தாளும் வகையில கோஷங்கள், அதன் வெளிப்பாடாக மத மோதல் உருவாகும். மக்களை இந்து இஸ்லாம் என்று பிரித்தாளுவான். அதை அடிப்படையாக்கி வச்சு வாக்கு வேட்டையாடுவான். இப்ப முருகனை பேசுறான், வெற்றிவேல் வீரவில். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரன் என்று முழங்கக்கூடிய பாரதிய ஜனதா கேரளாவில் பேசுவானா? கேரளாவில் அங்க போனா சாமியே சரமைப்பான், அங்க சாமியே சரமைப்பான் பேசக்கூடிய பாஜக ஆந்திராவில் பேசுவானா? ஏழுகுண்டனவானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அங்க கோவிந்தா போடுறவன் மகாராஷ்டிராவில் பேசுவானா? அங்க கனவிதாதா மோரியா, அங்க கனவிதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச பேசுவானா? அங்க ஜெய் ஸ்ரீராம். அங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளத்தில் பேசுவானா? அங்க ஜெய் காளி ஓம் காளி. அங்க ஜெய் காளி ஓம் காளிங்கிறவன் ஒரிசால பேசுவானா? அங்க ஜெய் ஜெகநாத். கடைசி என்னாச்சு? 24 பார்லிமெண்ட் தேர்தலில் ராம அரசியல் வந்து எடுபடான்னு தெரிஞ்ச உடனே ஒரிசா சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பொது தேர்தல். மோடி அமித்ஷா போறாங்க, பரப்புரைக்கு மோடி அமித்ஷா மேடல் இருக்காங்க. தொண்டர்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். இல்ல இல்ல ஜெய் ஜெகநாத். ஏன்? ராமரையும் பிரேக்கப் பண்ணியாச்சு, இனி எடுபடாது. என் அன்பு சொந்தங்களே, இந்த ராமர் கோயில் என்ற ஒன்றை சொல்லி 4 நூற்றாண்டு காலம் இந்த நிலத்துல மத கலவரத்தை ஏற்படுத்திட்டான். ராமர் கோயிலை கட்டி எழுப்பிட்டோம்ங்கிறான். ராமர் கோயிலை கட்டி எழுப்பி அதன் வெளிப்பாடாக நாட்டு மக்களுக்கு கிடைத்தது என்ன? எதற்காக அயோத்தியில கட்டின? நீ வேற இடத்துல கட்டி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அயோத்தியில் எதற்காக ராமர் கோயிலை கட்டினாய்? என்ன சொல்ற? ராமர் கோயில் இருந்துச்சுங்கிறான். அன்பு சொந்தங்களே, ராமர் கோயில் இருந்ததற்கான எந்த வரலாற்று சான்றும் தொல்லியல் ஆய்வு முடியும் இல்லை. ஆனா ராமர் கோயில் இருந்துச்சு, அந்த இடத்துல ராமர் பிறந்தாருங்கிறான். ராமர் வந்து அயோத்தியில் இல்லை, அகில உலகத்தை எங்கேயும் ராமர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஏன்னா பிறப்பதற்கோ இறப்பதற்கோ அவன் மனிதன் இல்லை, அவன் இதிகாச புராண கதாபாத்திரம். ராமர் பிறந்தது எங்கே? ராமர் பிறந்தது வால்மீகியோட சிந்தனையில, வால்மீகியோட கற்பனையில, வால்மீகியோட மூளையில் தான் ராமன் பிறந்தானே ஒழிய ஒருபோதும் அயோத்தியில பிறக்கல. ஆனா அதை சொல்லி ராமர் பிறந்தாரு, அது ராம ஜன்ம பூமி அப்படின்னு சொல்லி பாபர் மசூதி அடிச்சு தகர்த்துட்டான். அன்பான சொந்தங்களே, இந்த நாடு விடுதலை பெற்ற காலகட்டத்தில் முகமது அலி ஜின்னா வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு தனி நாடை கட்டமைத்தார். அப்போது இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை அழைத்தார், வாருங்கள் நமக்கென ஒரு நாடு உருவாகிவிட்டதுன்னு. ஆனால் அப்படி அழைத்த போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், எங்கள் நாடு இதுதான், எங்கள் நிலம் இதுதான், நாங்கள் நிலத்தின் பூர்வகுடி மக்கள் என்று இந்த நாட்டை தாய்நாடு என்று நம்பி இந்த நாட்டில் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு செஞ்ச படு பாதகம், பச்சை துரோகம், பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயிலை கட்டினது. ஆனால் இன்றைக்கும் ஜனநாயக வழிமுறையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 அன்னைக்கு
அவங்க நம்பிக்கொண்டிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நீதி கிடைக்கும்ட்டு. நீ யோசிச்சு பாருங்க, உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீத் இடிச்சு தகர்த்தான். இடித்தது யார்? அத்வானி, உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி. உலகத்தின் கண் முன்னால் இடிச்சான். ஆனா அத்வானிக்கு எந்த தண்டனையும் இல்லை. அந்த அத்வானி இடிச்சு தகர்த்ததுக்கு உலகமே சாட்சி, தண்டனை கிடையாது. ஆனா அப்சல் குருவை தூக்கில போட்டான். என்ன சொன்னா? பார்லிமெண்டத்தை இடிக்க வந்து விட்டா அப்சல் குரு. இடிக்க வந்தால் என்பதற்கான சான்று இருக்கிறதா? முகாந்திரம் இருக்கிறதா? இல்லை. அப்புறம் எதற்காக தூக்கி போட்டாய்? இந்தியாவின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை பள்ளியிட விரும்புகிறது. அந்த கூட்டு மனசாட்சிக்காக அப்சல் குருவுக்கு தூக்கின. இந்தியாவின் கூட்டு மனசாட்சி அப்சல் குருவை தூக்கிட விரும்புகிறது என்றால், அதற்காக அவனுக்கு தூக்கு என்றால், நாடு முழுக்க வாழக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாம் மக்களோட கூட்டு மனசாட்சி பாபர் மசீத் இடிச்சு தகர்த்த அத்வானியை தூக்கில் போட வேண்டும் என்று விரும்புகிறது. போட்டுவியா? குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொன்றளித்த நரேந்திர மோடியை தூக்கிலிட வேண்டும் என்று கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் கூட்டு மனசாட்சி விரும்புது. போட்டுவியா? அப்புறம் எதற்காக தண்டனை? அப்புறம் எதற்கு அப்சல் குருக்கு தண்டனை? எதுவும் இல்லை. இன்னைக்கு எதுவும் இல்லை. எல்லாம் கடந்து அதை மறந்து போங்கிற, அதை கடந்து போங்கிற, அதை பத்தி பேசாதீங்கிற. எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப திடீர்னு பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்தணும். கார்த்திகை தான் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா பரதேசி. இப்ப எதுக்கு ஏத்தணும்? ஏன்னா ஏத்த முற்படுவது கார்த்திகை தீபம் இல்லை, கலவரத்தி. எப்படி கோயம்புத்தூர்ல திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு வரை மத பதற்றம் மிகுந்த ஊராக கோயம்புத்தூரை மாற்றி வைத்துக்கிறானோ, அதே போல மதுரைய மத பதற்றம் மிகுந்த ஊராக மாத்தணும். அதுக்கு இவனுக்கு கிடைச்சது அங்க வந்து விளக்கேத்தணும். போன வருஷம் எங்க விளக்கேத்தன? அதுக்கு முந்தைய வருஷம் எங்க விளக்கேத்தன? அப்ப எல்லாம் முருகன் கோச்சிட்டு போயிட்டாரு. இப்ப எதுக்கு ஏத்தணும்? அவன் அந்த இடத்துல விளக்கேத்தன்னு சொல்றானோ, அங்க இருந்து 50 மீட்டர்ல சிக்கந்தர் தர்கா இருக்கு. சிக்கந்தர் தர்கா இருக்கிறதால இவன் விளக்கேற்ற போற நேரத்துல ஒரு கல்லை தூக்கி சிக்கந்தர் தர்கா மீது வீசினால் கூட இங்கு தேவையில்லாத மத பூசல் உருவாகும். அந்த மத பூசல் உருவாக வேண்டும். மக்களை செங்குத்தாக பிளக்க வேண்டும். சமூகத்தை செங்குத்தாக பிளக்க வேண்டும். அதுதான் நோக்கம். அதுக்கு இப்ப எடுத்து வர்றேன். அவனுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கறான் தமிழ்நாட்டில். பாஜக கதைக்காக மாட்டேங்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. பாஜக வந்து தமிழிசை காலத்தில் அக்கா வந்து தமிழிசை சொல்லுவாங்க, தாமரை மலரும் தாமரை மலரும்னு. நாங்க 1 கோடி பேரை செத்துட்டோம்பாங்க. ஆனா தமிழிசை அக்கா ஓஞ்சு போய், எல்முருகன் வந்தார் அவரு ஓஞ்சு போய், அண்ணாமலை வந்தார் அவரு ஓஞ்சு போய், இப்ப நயனா நாகேந்திரன் வந்திருக்கு. பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்விடாம 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் பார்த்துக்குவாங்க. யார் அந்த 2 பேர்னா? ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு நயனா நாகேந்திரன். ஒருவேளை நயனா நாகேந்திரன் தலைமையில் பாஜக எழுந்தால் அண்ணாமலை ஒரே போடா போடுவார். அண்ணாமலை தலைமையில் வீறு விட்டு எழுந்தால் ஒரே போடா நயனா நாகேந்திரன் போட்டுவார். 2024 பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்தில் நயனா நாகேந்திரன் வாக்கு காசு கொடுப்பதற்காக காசை கொண்டு போகிறார். அது தொடர்வண்டி வழியாக இந்த பெட்டியில் இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னது யார்? நயனா நாகேந்திரன் வாக்கு காசுவதற்காக காசை கொண்டு போறார் என்று சொன்னது யார்? யார் தகவல் கொடுத்தது? வேற யாரும் இல்லை, அண்ணாமலை தான். அவங்க பார்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பாஜக இழப்புறதில்லை. அதுவும் நயனா நாகேந்திரன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிர்வாகி பேசுறாரு. வெளிப்படையா வந்து காணொலியா வந்துச்சு. பேசுறப்ப வந்து மக்கள்கிட்ட ஆதரவு எப்படி இருக்கு நம்ம கட்சியை பத்தி. ஒன்னு நிர்வாகி சொல்றாரு, நம்ம போனோம்னா வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிட்டு போங்கிறாங்க. ஓ, அந்த அளவுக்கு அமோக வரவேற்பா? ஆமா சொல்றாங்க. சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் கேட்காதீங்க போட மாட்டோங்கிறாங்க. வெளிப்படையா பாஜக நிலைமை இதுதான் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டின் மரபு முழுக்க முழுக்க மதவாதத்துக்கு எதிரானது, முழுக்க முழுக்க வகுப்புவாதத்துக்கு எதிரானது, முழுக்க முழுக்க இந்த பாஜகவின் அரசியலுக்கு எதிரான நிலம் இந்த தமிழ்நாடு. இங்க வந்து ஐயனாரை கும்பிடுறான், கருப்பண்ணசாமி கும்பிடுறான், சுடலைமாறனை கும்பிடுறான். வேற யாரை கும்பிடுறான்? கோயில போய் பாரு, ராவுத்தர் சாமியை கும்பிடுறான். யார் ராவுத்தர் சாமி?
கைலியை கட்டிக்கொண்டு தலைமையில குள்ளா வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தம் தான் எனக்கு இறைவனா இருக்கிறான். ராவுத்த சாமியை கும்பிடுகிற நிலத்திலே பாஜகவுக்கு ஆர்எஸ்க்கு என்னடா வேலை? என்ன வேலை? தமிழர் நிலத்தில் ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தவர், நல்லாட்சியை நிறுவியவர் பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசரை உயிரோடு வைத்து கொளுத்த பார்த்த கேடுகட்ட இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ். அந்த காமராசர் நிலத்திலே பாஜக ஆர்எஸ்க்கு என்னடா வேலை? என்ன வேலை? இந்த நாட்டின் விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய படையை கட்டமைத்த போது தென்னகத்தின் ஆட்களை திரட்டி அனுப்பி வைத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதே சமயம் வெள்ளக்காரின் படையிலே ராணுவத்திலே சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தவர் கோல்வார்க்கர். அந்த முத்துராமலிங்க தேவர் பிறந்த நிலத்திலே பாஜக ஆர்எஸ்க்கு என்னடா வேலை? என்ன வேலை? எதற்காக பாஜக ஆர்எஸ்எஸ்? இந்துக்களை வீதிக்கு வாருங்கள். நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்தீங்களோ அப்ப எல்லாரும் வீதிக்கு வந்துட்டா. இந்து என்ன, இஸ்லாம் என்ன, கிறிஸ்தவம் என்ன? நீ இந்துவா கருதியாங்கள? நாங்க இந்துவா? முதல்ல அன்பு சொந்தங்களே, காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம். 30 ஆண்டுக்கு மேல காவிரியிலே தண்ணி கட்டு போராடுகிற போது கர்நாடகத்தை ஆளக்கூடிய அரசு தண்ணி தர மறுக்கிறது. தமிழ்நாட்டு விவசாயி தற்கொலை சாகுறான். இந்துக்கள் சாகார்கள், தண்ணி கொடுங்கள் என்று பாஜக பேசியது உண்டா? முல்லை பெரியாற்று உரிமைக்காக தேனியில மதுரையில வாழக்கூடிய மக்கள் போராடுகிற போது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்துக்களுக்கு தண்ணீரை பெற்றுக் கொடுங்கள் என்று பாஜக பேசியது உண்டா? ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தக்காரர் என்று பழி சுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல 20 தமிழர் சுட்டுக் கொண்டான் சந்திரபாபு நாயுடு. இந்துக்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள் என்று பாஜக பேசியது உண்டா? மீன் பிடிக்க போறோம், இதே நாகப்பட்டினத்துல, இதே ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு தாக்குறான், அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்றான். என்றைக்காவது இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள் என்று பாஜக கண்டித்தது உண்டா? இதே தூத்துக்குடியில எடப்பாடி பழனிசாமி 13 பேரை கொன்றொழித்தார். 13 பேரை நாங்கள் செத்து விழுந்த போது, கைகாலில் காயம்பட்டு நின்ற போது தமுமுகவோட ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சுரா. தமுமுக ஆம்புலன்ஸ், ஓ இந்து முன்னணி ஆம்புலன்ஸ், ஓ ஆர்எஸ் ஆம்புலன்ஸ் வந்துச்சாடா? தூத்துக்குள்ள 13 பேரை கொன்னப்ப இந்துக்கள் கொன்றடிக்கப்பட்டார்கள் என்று நரேந்திர மோடி ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு வார்த்தை. ஈழ நிலத்துல கொன்றடிக்கப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள்ல மிக குறைந்தது 1 லட்சம் பேர் இந்து. 1 லட்சம் இந்துக்களை கொன்றளித்தவன் ராஜபக்சே. அந்த நிலத்தை சிவன் கோயில் அடிச்சான், முருகன் கோயில் அடிச்சான், பிள்ளார் கோயில் அடிச்சான், பௌத்த விகார கட்டியெழுப்பினா, புத்த மடங்கள் நிறுவனா, இந்துக்களை கொன்றொழித்து விட்டார்கள் என்று சொல்லி எந்த பாஜக போராடியது? எந்த சங்பரி அமைப்பு போராடியது? அந்த நிலத்தில் இந்துக்களை நீ சொல்ற வாதத்தின்படி இந்துக்களை கொன்றொழித்த ராஜபக்சேவை திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்குள்ளே அழைத்து பூரண கும்பல மரியாதை செஞ்சது இதே பாஜக ஆட்சி. அப்புறம் எங்கடா இருக்குது இந்துத்துவா? அப்புறம் எங்கடா இருக்குது இந்து? எத்தனை காலத்துக்கு ஏமாத்துவ? தமிழர்கள் நாங்கள் இந்துக்களும் இல்லை, நாங்கள் இந்துத்துவாவை ஏற்க போவதும் இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக செத்த பிணம் எத்தனை நாள் வச்சுக்க, அது நாடிக்கொண்டிருக்குமே ஒழிய ஒரு நாள் உயிர் பெற்று எழ போறது இல்லை. என்னன்னா, இந்த பாஜகவை பேசுகிற போது நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம், பாஜக பி டீம், சங்கி, ஆர்எஸ்எஸ் கைகூடி. அன்பு சொந்தங்களே, திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குள்ள யார் இருக்கா? உத்தவ் தாக்கரே இருக்காரு. உத்தவ் தாக்கரே, அந்த உத்தவ் தாக்கரே பாஜகவை விட இந்துத்துவாவை மிக மூர்க்கமாக பின்பற்றக்கூடியவர். அந்த உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு? இந்துத்துவா என் ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது, சாவர்கர் என் கடவுள் என்று முழங்குகிறார். சாவர்கர் கடவுள் இந்துத்துவ ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரேவை எவனும் சங்கின்னு சொல்றது கிடையாது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்? தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம். சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, தமிழர்கள் சொல்றோம். ஆனா எங்களை பாஜக பி டீம். நான் திரும்ப கேள்வி கேட்கிறேன், பதிவு பண்றேன். கடந்த 10 ஆண்டு காலத்துல, 12 ஆண்டு காலத்துல பாஜகவோட எந்த திட்டத்தை, எந்த சட்டத்தை, பாஜகவோட எந்த முடிவை, எந்த அணுகுமுறையை நாம் தமிழர் கட்சி ஆதரித்தது? முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான அரசியலை தமிழகத்தில் கட்டமைத்துக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. பாஜகவை இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு வலிமையா யாரும் எதிர்க்கல, நாம் தமிழர் கட்சி அளவுக்கு. ஆனா திரும்ப சொல்றது பாஜக பி டீம்.
பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். இந்த பூச்சாண்டி காட்டுறது யாரு? இந்த திமுக. ஆனால் வரலாறு என்ன? தமிழ்நாட்டில் பாஜகவை கையை பிடித்து அழைத்து வந்தது யார்? இந்த அதிமுக, இன்னொன்னு இந்த திமுக. இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு காரணம் யார்? அதுவும் இந்த பாஜக, இந்த திமுக தான். வாஜ்பாயோட முதல் ஆட்சி வெறும் 13 நாள் தான். 13 நாள்ல கவிழ்ந்து போகுது பெரும்பான்மை இல்லாம. வாஜ்பாயோட அடுத்த ஆட்சி 13 மாசத்துல கவிழ்ந்து போகுது பெரும்பான்மை இல்லாம. 13 நாள் 13 மாசம்னு 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறு என்ற வேலையில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாயை ஆதரித்து வாஜ்பாயின் கரங்கள்ல 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது இந்த திமுக. 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்தில் தான் நாடு முழுக்க பாஜகவை கட்டமைத்தான். அரச நிர்வாக அமைப்புகள்ல RSS உட்செலுத்தினான். நாடு முழுக்க கட்டமைப்பை ஏற்படுத்தினான். 2004 வாஜ்பாய் விலகிறாரு பதவி விட்டு. 2014 தனி பெரும்பான்மையோடு பாஜக எழுந்துட்டான் மோடி தலைமையில். விதை போட்டது யார்? இதே திமுக. யாரு மறுக்க முடியும்? அத்வானி பாபர் மசூதி இடிச்ச சூத்திரதாரி அத்வானியை தவிர்த்துட்டு எதற்காக நரேந்திர மோடியை RSS பிரதமர் வேட்பாளராக தேர்வு செஞ்சது? பாஜகவை கட்டி காத்து வளர்த்தெடுத்தது அத்வானி. அந்த அத்வானியை தவிர்த்துட்டு 2014 நரேந்திர மோடியை எதற்காக RSS தேர்வு செஞ்சது? ஒரே காரணம், நரேந்திர மோடி குஜராத்ல 2002ஆம் ஆண்டு 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துடிக்க படுகொலை பண்ணார். கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை கிழித்து வயிற்றில் இருந்த சிசுவை எடுத்து நெருப்பில் பொசுக்கி போட்ட கேடுகட்ட கொடுமை பேரவலம் குஜராத் நடந்தது. அவ்வளவு பெரிய படுகொலைகளை கட்டவிழ்த்து விட்டது நரேந்திர மோடி. அதன் விளைவாக நரேந்திர மோடி அவன் தேர்வு பண்ணான் RSS. 2002 குஜராத்ல 3000 இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருந்த சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் ஐயா கருணாநிதி என்ன பண்ணாரு? அது குஜராத் மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு விவகாரம், நாம் அதில் தலையிட முடியாதுன்னாரு. ஆனா பார்லிமெண்டத்தில் திமுகவை சேர்ந்த ராசா, TR பாலு, பழனி மாணிக்கம் உள்ளிட்ட 12 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மோடிக்கு ஆதரவாக பார்லிமெண்ட் வாக்கு செலுத்தினாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் இன்னைக்கு பாஜக இருக்காரு, அன்னைக்கும் பாஜக இருந்தாரு. அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் குஜராத் படுகொலைகளை கண்டித்து கூட்டணியை விட்டு வெளியேறாரு, மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறாரு. ஆனால் கடைசி வரை வெளியேறாது மோடியை காப்பாற்ற துணைனது இந்த திமுக. யாராவது மறுத்து பேசு, இல்லைன்னு பேசு, போய் பேசுறாங்கன்னு சொல்லு, அவதூறுன்னு சொல்லு, வரலாறு இதுதான். இன்னைக்கு திரும்ப சொல்றாருல, சீமான் RSS பெற்றெடுத்த பிள்ளை, பிரசவம் பார்த்து நர்சி வருதேன். இந்த RSS மூத்த பிள்ளையார் தெரியுமா? கமலஹாசன். அந்த பிள்ளை வளர்ந்து தவழ்ந்து அறிவாலயத்துக்கு போயிடுச்சு. அதை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு கமல. இவரு நம்ம அண்ணன் திரும்ப சனாதன எதிர்ப்புல உறுதியோடினாரா? 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைத்தது விசிக. குஜராத் படுகொலையின் போது கூட தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறாது பாஜகவோடு இருந்தது இந்த விசிக. யார் மறுக்க முடியும்? யார் மறுக்க முடியும்? ஆனா அங்க பேசுறது, நீங்க பெரியாரை எதிர்த்துட்டா அது பாஜகவுக்கு சாதகம் அமைஞ்சிடும். பெரியாரை எதிர்த்தா பாஜகவுக்கு எப்படா சாதகம் அமையும்? இந்த ஒரு படத்துல நகைச்சு வரும் இல்ல, ஆட்டோ திருப்பினா எப்படா கண்ணாடி ஓடுங்கிறது, கண்ணாடியை திருப்பினா எப்படா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி அந்த மாதிரி கதை. தமிழ்நாட்டில் பெரியாரை ஏற்றுக்கிட்டா பாஜக எதுக்குறான்? தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் சாமி கும்பிடுறான், பிரதோஷத்துக்கு போறான், கும்பாபிஷத்துக்கு போறான், மொட்டை போடுறான், அழகு குத்துறான், அவன் வேலை எடுத்து ஆடுறான், எல்லாம் பண்றான். ஆனா பாஜக ஆதரிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா அவன் ராமரை கும்பிடுவான், பாஜக ஆதரிக்க மாட்டான். ஏன்னா அவனோட இயல்புல மரபுல இருக்கக்கூடிய குணம் இந்த மதவாதத்துக்கு குணம். அந்த குணத்துக்கு பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா என்ன சொல்ற, பெரியாரை எடுத்தா பாஜக வந்துடும். பழனி பாபாவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? பெரியார அம்பேத்கர் ஏற்கலன்னா அவரை சந்தேகப்படும் சொல்லிட்டாரு. பழனி பாபா காலத்துல பெரியார் பேசின பல விஷயங்கள் வெளில வரல, வந்திருந்தா அன்னைக்கே பொழந்து கட்டிருப்பாரு. அதே பழனி பாபா சொன்னாரு, கருணாநிதியை பச்சை துரோகி
யார் சொன்னா? பழனி பாபா. எம்ஜிஆரை இன்னைக்கும் விமர்சிக்க தயங்குறான். எம்ஜிஆர் இறந்து பல ஆண்டுகள் கழிச்சும். ஆனா எம்ஜிஆரை தோழைத்தவர் தமிழ்நாட்டு அரசியல் மேடைகள்ல அண்ணன் பழனி பாபா. எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு, எம்ஜிஆரை தோல்விப்பதற்கு பழனி பாபாவை பயன்படுத்திக் கொண்டது திமுக. 10 ஆண்டு காலம் திமுக மேடையிலே முழக்கமிட்டார் அண்ணன் பழனி பாபா. எம்ஜிஆர் மறைந்து போனார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகாக திமுக ஆட்சி கட்டில அமர்ந்தது. ஆட்சி கட்டில அமர்ந்த பிறகு இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலனை விமர்சித்ததற்காக அண்ணன் பழனி பாபாவை கைது செய்ய உத்தரவிட்டவர் இதே கருணாநிதி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். யாரு? ராமகோபாலன். அதுக்கு மறுப்புரை அண்ணன் பழனி பாபா எழுதினார். அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு 8 மாச காலம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 2வது முறை அடைச்சது கருணாநிதி. அப்ப சொன்னாரு, நான் செத்தால் கருப்பு சோப்பு கொடியோடு என்ன புதைக்கணும்னு. ஆனா கருணாநிதி வரலாற்று துரோகினர். நமக்கு 2009க்கு பிறகுதான் தெரியும் கருணாநிதி துரோகின்னு. ஆனா 10 ஆண்டுக்கு முன்பே கருணாநிதியை துரோகி என்று பதிவு செய்து விட்டு போனவர் அண்ணன் பழனி பாபா. நீங்க சிந்திச்சு பாருங்களேன். குஜராத் படுகொலை அப்படின்னு படிக்கிறோம். குஜராத் படுகொலைக்கு முன்மாதிரி சம்பவம் இது. கோயம்புத்தூர் கலவரம். இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக நாம் பாடுபடுறோம், போராடுறோம், குரல் எழுப்புறோம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள். அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள். அப்பாவி ஏன் சிறைவாசியாக மாறி போனா? அந்த அப்பாவிகளை சிறைப்படுத்தியது யார்? இந்த கேடுகட்ட திமுக. 97ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு 3 இஸ்லாமிய இளைஞர்கள் வாகனத்தில் போறாங்க. இருசக்கர வாகனத்தில் போறப்ப ஒரு காவல்துறை அதிகாரி தடுக்கிறார். செல்வராஜன் தடுக்கிறாரு. கடுமையாக நடந்துக்கிறாரு. காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் மிக கடுமையாக நடத்துறாரு. அதில் அந்த 3 இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அந்த செல்வராஜ் மேல ஒரு தீராத ஒரு பகை உணர்ச்சி வந்துடுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அன்னைக்கு இரவே செல்வராஜை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண பிறகு அடுத்த நாள் அந்த 3 பேரும் சரணடைஞ்சிடறாங்க. செல்வராஜை கொன்ன 3 இஸ்லாமிய இளைஞர்களும் சரணடைஞ்ச பிறகு செல்வராஜோட மரணத்துக்கு நீதி கேட்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகர ஆணையராக இருந்த மாசானமுத்து தலைமையில ஒரு பேரணிக்கு திட்டமிடப்படுது. அந்த பேரணிக்கு முன்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த இஸ்லாமிய காவலர்களும் அனுமதிக்கப்படல. ஆனால் அர்ஜுன் சம்பத்தும் ராமகோபாலும் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த பேரணி நடந்தது. பேரணி வன்முறையாக மாறியது. வன்முறையில இஸ்லாமிய மக்களோட வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமிய மக்களோட கடைகள், இஸ்லாமிய மக்களோட வணிக வளாகங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. விளைவாக 24 இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 24 பேர். கொன்னது யார்? திமுக அரசின் காவல்துறை. திமுக அரசின் காவல்துறை. ஒட்டுமொத்தமா ஏற்பட்ட சேதம் 500 கோடி. 500 கோடி. அன்னைக்கு அதே கொங்கு மண்டலத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மர்ம நோய் ஆடுகள் செத்து போகுது. ஆட்டுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு ஆடுகள் செத்து போகுதுன்னு சொல்லிட்டு ஆடுகள் சாகிறப்ப போய் கருணாநிதி நேரில் பார்த்தாரு. ஆனா 24 இஸ்லாமிய சொந்தங்கள் கோயம்புத்தூர் கலவரத்தில் பலிகடாக்கப்பட்ட போது ஒருவர் வீட்டுக்கு கூட போகல. இன்னைக்கு கோயம்புத்தூர் குண்டடிப்புன்னு சொல்லி இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ள இருக்காங்க ஆயுள் தண்டனை கைதிகளாக. ஆனா கோயம்புத்தூர் கலவரத்திலே தொடர்புடைய யாராவது ஒரு இந்துத்துவவாதி சிலர் இருக்கானா? யார் இருக்கா? ஒண்ணும் இல்ல. அந்த கோயம்புத்தூர் கலவரத்தில் அப்பாவி இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டது இஸ்லாமிய மக்களோட மனசுல ஒரு ஆறாத வடுவா காயமா இருக்குது. அந்த சமயத்தில் வன்முறை பாதையின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சில இஸ்லாமியர்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அப்ப தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமுமுக அவங்க போய் இந்த மாதிரி சதி செயல்ல ஒரு கூட்டம் திட்டமிடுது, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அவங்க வன்முறை பாதைக்கு போக போறாங்கிறது உளவுத்துறைக்கும் தெரியுது, காவல்துறைக்கும் தெரியுது. அப்ப என்ன நடக்குது, அந்த வன்முறை பாதையில் நம்பிக்கை கொண்ட ஒரு சிலர் போய் அவங்க குண்டு வைக்கிறாங்க. குண்டு வைக்கிறதுல இறந்து போறாங்க. 4 இஸ்லாமிய குழந்தை உட்பட 54 பேருக்கு மேல இறந்து போறாங்க. அந்த இறப்புக்கு பிறகு இஸ்லாமிய மக்களை தேடி தேடி வேட்டையாடினது திமுக.
நீங்க சிந்திச்சு பாருங்க, குண்டை வெடிக்க விட்டு இஸ்லாமிய மக்கள் மீது தீவிரவாதிங்கிற பட்டத்தை சுமத்துறான். அத்வானி வர்ற வழியில் இருந்த குண்டு எடுக்கப்பட்டுச்சு. காவல் நிலையத்தோட சுற்றுச்சுவரில் இருந்த குண்டு எடுக்கப்பட்டுச்சு. காவலர்கள் குடியிருப்பில் இருந்த குண்டு எடுக்கப்பட்டுச்சு. எங்க இருந்த குண்டு எடுக்கப்படல? மக்கள் இருந்த இதுல இருந்த குண்டு எடுக்கப்படல. ஏன்னா வெடிக்க விட்டு மக்களை பழி சுமத்தி அதுக்கு முறை கைது பண்ணா. கொத்து கொத்தாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் அள்ளி கொண்டு போனா. எந்த வீட்லையும் ஆண் வாரிசு இல்லைங்கிற நிலைமைக்கு எல்லாரையும் அள்ளி கொண்டு போனா. இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று இதே திமுக பழி சுமத்தியது. நபிகள் நாயகர் சொல்றாங்க, ஒரு உயிரை பறிக்கிறவன் என்ன சார்ந்தவன் இல்லைங்கிறாங்க. ஒரு உயிரை எடுக்கிறவன் என்ன சார்ந்தவன் இல்லைங்கிறாங்க. இஸ்லாம்ங்கிற மார்க்கம் தற்கொலைக்கு அனுமதி மறுக்கிறது. ஒருத்தன் தற்கொலை செய்து கொண்டால் கூட அதை குற்றம் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட மார்க்கத்தை சேர்ந்த மக்களை பயங்கரவாதி என்று சட்டமன்றத்தில் சொன்னது திமுக. அதுல ஒரு குடும்பத்தோட கதை, கோயம்புத்தூர்ல நடந்த அந்த கொடுமை. ஐந்து பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பம். ஒரே ஒரு ஆண் வாரிசு பொருளிட்டி வந்தது. அந்த ஆண் வாரிசை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அந்த 5 பெண்கள் என்ன பண்ண தெரியாம தடுமாறி போறாங்க. வேலை கேட்கிறாங்க. பயங்கரவாதி குடும்பம், தீவிரவாதி குடும்பம் சொல்லிட்டு வேலை மறுக்கப்படுது. பொருளாதாரத்துக்கு திண்டாடுறாங்க. கடைசியில இஸ்லாம் மார்க்கம் அனுமதி மறுக்கிற தடைசியை பெற்றுக்கிற பாலியல் தொழிலுக்கு அந்த இஸ்லாமிய உறவுகள் தள்ளப்பட்டார்கள். தள்ளியது இந்த கேடுகட்ட திமுக. அவ்வளவு கொடுமை எல்லாத்தையும் செஞ்சு விட்டு இன்னைக்கு அவன் யோசிக்க வேஷம் போடுறான். பாஜக உறுதியோடு திமுக எதிர்ப்பானா? அவன் தமிழ்நாட்டில் ஒண்ணு பேசுவான், டெல்லியில ஒண்ணு பேசுவான், இங்க ஒண்ணு பேசுவான், அங்க ஒண்ணு பேசுவான். ஏன் அத்தனை பேரும் ஊழல் பெருச்சாடிகள். நாளைக்கு சிபிஐ விசாரணை வருது, அமலாக்கத்துறை வருது, வருமான வரித்துறை வருது அப்படின்னா உடனடியா மோடியோட காலில் போய் விழுந்துருவேன். எதிர்கட்சியாக இருக்கிற போது நரேந்திர மோடியை தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொன்னது இதே திமுக. கோபேக் மோடின்னா, மோடி வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம், அவர் விமானத்தின் வழியாக போனால் கூட கருப்பு பலூன் விடுவோம் சொன்னது திமுக. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை, நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னது இந்த திமுக. ஆனா அதே திமுக 2021 வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்லூரியை மோடி கொடுத்திருக்காருன்னு சொல்லி மோடியை அழைத்தது ஒரு முறைக்கு பல முறை. அவன் என்றைக்கும் உறுதியோடு நிற்க மாட்டான். RSS தலைவர் மோகன் பகவத் 2021 வந்தார் எங்க தமிழ்நாட்டில் மதுரைக்கு. மோகன் பகவத் போற சாலைகளை சரியா இருக்கும்படி பார்த்துக்குங்க, தெருவிளக்கள் சரியா இருக்குதான்னு சோதனை பண்ணுங்க. சுற்றறிக்கை விட்டது யார்? இதே திமுக. நரேந்திர மோடி தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்கிறார் கேதார்நாத்ல. அவர் பங்கேற்கக்கூடிய வழிபாட்டு நிகழ்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயிலுக்குள்ள திரையிட்டு ஒளிபரப்பு பண்ணது இதே திமுக. என்ஐஏவை மக்களவையில் ஆதரிச்சான். ஜிஎஸ்டிய மாநிலங்களவையில் இதே திமுக ஆதரிச்சு. திராவிட மாநிலத்தின் முன்னோடி ராமர் என்று திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் பேசுறாரு. நீங்க திரும்பவும் திமுக நம்பிக்கிட்டு திமுக காப்பாற்ற நினைச்சீங்கன்னா கஷ்டம். வரலாற்றுல அன்பு சொந்தங்களே, வரலாற்றுல பாஜகவை RSS நம்பி ஒரு வரி கூட மோசம் போனதாக, இஸ்லாமிய சொந்தங்கள் மோசம் போனதாக செய்தி இல்லை. இஸ்லாமிய மக்களுக்கு யார் எதிரிங்கிறதுல பிரச்சனை இருந்தது இல்லை, யார் நண்பன்கிறதுல தான் பிரச்சனை. இதை சொன்னது நான் இல்லை, ஆளூர் ஷானவாஸ். இஸ்லாமிய மக்களுக்கு யார் எதிரிங்கிறதுல பிரச்சனை இல்லை, யார் நண்பன்கிறது தான் பிரச்சனை. அதைத்தான் நாமளும் சொல்றான். அண்ணன் பழனி பாபா திமுகவை நம்பினார், ஏமாந்து போனார். காகிதம் இல்ல திமுகவை நம்பினார். அதே காகிதம் இல்லத்தின் இயக்கத்தை பல துண்டாக உடைத்து காகிதம் இல்லத்து தூக்கிய அதே பிறை கொடியை பாஜகவோடு இருக்கும்படி பார்த்துக்கிட்டது இதே கருணாநிதி. பல துண்டாக உடைச்சு நொறுக்கி. நீங்க இஸ்லாமிய இயக்கங்கள் ஏதாவது வலிமையா இருக்க? ஏதாவது ஒரு இயக்கம் ஜவாஹிர்லாவுக்கு சீட்டு தருவாங்களா? ஜவாஹிர்லாவுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு பெரிய அங்கீகாரம் தருவாங்களா? சுதந்திர இந்தியாவில் இருந்த 3 கட்சி, வலிமையான கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், கரைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் அதை ஒன்னெல்லாம் உடைச்சது கருணாநிதி. எல்லா வரலாற்றையும் தெரிஞ்சு திரும்ப திமுக ஓட்டு போடுவீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நபிகள் சொல்றாங்க,
லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டுங்கிறார். அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு கங்குகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாங்கிறார். உன்னால் நேர்மையா வாழ முடியாதா, நேர்மையா இருந்தா உன்னை அனுமதிக்க மாட்டாங்கடாங்கிறார். அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொடுத்த இந்த காலம் தான். அதே நபிகள் நாயகன் சொல்றாரு, ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுங்கிறது. ஆண்டு முழுமைக்கும் ஒரு நாளைக்கு பல முறை தொழுகை செய்வதை விட ஒரு நொடி சிந்தனை புரியுதுங்கிறது. யாரு? நபிகள். அன்பு மக்களே, சிந்தியுங்கள். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் உண்மையா இருப்பான்னு சிந்திங்க. திரும்ப திமுக போட்டு திரும்ப அதிமுக போட்டு இல்ல குறுக்க ஒருத்தர் ஓடி வர்றாரு. யாரு? பக்கா மாசு கட்சி. திமுக பழக்கம் என்ன? அவன் என்ன பண்ணுவான்? எங்கள்கிட்ட மோதி பார்க்குறீங்களா, எங்கள்கிட்ட சவால் விடுறீங்களா, தொட்டு பாருங்க, சீண்டி பாருங்க, எல்லாத்தையும் பேசிட்டு போய் காலில் விழுந்துருவான். இங்க வியாக்கியானங்களை பேசிவிட்டு காலில் விழுந்துருவான். இவர் எப்படி தெரியும்? இல்ல, வாயே திறக்க மாட்டார். எங்க ஜனநாயகன் படம் உங்க படம் தானங்க. படத்தை வெளில விடாம பாஜக தடுக்குதுன்னு ஊரே சொல்லுது. ஆனா விஜய் சொன்னாரா? சொல்ல மாட்டார், பேச மாட்டார். பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை பேச சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கோலைய தொடரடிங்கிய பயந்தாங்குடிய தமிழ்நாடு அரசியல் வரலாறு பார்த்ததில்லை. அதுக்கு என்ன சொல்றான்? நீங்க எங்க தலைவரை தப்பா பேசுறீங்க. எங்க தலைவர் ஒரு தத்துவத்தை பின்பற்றி வாழ்றாரு. என்ன தத்துவம்? எங்க தலைவர் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாம வாழ்றாரு. அப்படி என்னதான்டா அவங்க தத்துவம்னு கேட்டா, உசுப்பேத்திர உம்முன்னும் கடுப்பேத்திர கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்ப என்னவா இருக்காரு? ஒண்ணு உம்முன் இருக்காரு, இல்ல கம்முன்னு இருக்காரு. இப்ப நாளைக்கு பேச போறாரு. கோழி போய் அடகாக்குற மாதிரி ஒளிஞ்சுக்கிறது, 15 நாளைக்கு ஒரு தடவை வெளில வர்றது, தலையை கட்டிட்டு போயிடுறது. இது ஒரு கட்சி. அதான் அந்த கட்சிக்காரர் இருக்கான் பாருங்க, ஒரு கோமாளி இல்லைங்க, ஊரு புறா கோமாளி. ஜல்லிக்கட்டுக்கு போங்க, ஜல்லிக்கட்டுல போய் மாட்டை அடக்க போறான் ஒருத்தன், அங்க போய் கொடியை காட்டுறான் டிவிக்கு. திருச்செந்தூர்ல மன அமைதிக்காக ஒருத்தன் போறான், அங்க போனா டிவிக்குங்கிறான், மன உச்சர் ஆயிட்டான். எங்க பாருங்க, தியேட்டருக்கு போனா அதே கூத்து, எங்க போனாலும் ஒருத்தரும் மனிதன் இல்லை. எல்லாம் 3 அறிவு 4 அறிவு 2 அறிவு எல்லாம் அப்படித்தான். உனக்கு பாசிசம்னா என்னன்னு தெரிய வேண்டியதில்லை. பாஜக இது தாவேகாரனுக்கு கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் அது தெரிய தேவையில்லை. மார்க்சியம்ல என்ன, சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்ல என்ன, தமிழ் தேசம்ல என்ன, திராவிடம்ல என்ன, இந்த கோட்பாட்டு வாதங்கள் எல்லாம் தாவேகாரனுக்கு தெரிய தேவையில்லை. டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினா உயிர் பொண்ணு கூட வாடா தெரியாது. எங்க ஒரு பிரச்சனை ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. 41 பேர் செத்து விழுந்தான். உன்னை பார்க்க கூட்டத்துக்குள்ள சிக்கி, நீ சரியான தலைவன்னா கடைசி வரைக்கும் களத்துல இருந்து கடைசியில புதைச்சானா நீ கடைசி மண்ணை நீ போட்டிருக்கணும், எரிச்சானா சிதை முற்றப்ப நீ கூட நின்றுக்கணும். ஆனா விட்டுட்டு ஓடி போன ஓடிகாலி மாதிரி பாஜக உன் படத்தை முடக்கிறான். பாஜகவை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன், மோடியை கண்டிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்ல துப்பு இல்ல, தெம்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல, ஆண்மை இல்ல. உனக்கு எதுக்குடா நாடு? எதுக்கு நாட்டால் ஆசைப்படுற? பனையூர் போனிய, பட்டமக்கம் போனிய, அங்கே சுத்தி திரி. நாட்டு ஆடுறதுக்கு இந்த நாட்டில் எத்தனை ஊர் இருக்கு, எத்தனை மாவட்டம் இருக்கு, எத்தனை அமைச்சகம் இருக்கு, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, ஏதாவது தெரியுமா? நிர்வாகம் என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆனா அவர்கிட்ட நாட்டை ஒப்படைக்கணுமா? கால கொடுமை. அதனால வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. எங்களை இங்க பாஜக பி டீம் சங்கி அப்படின்னு முத்திரை குத்துனாலும் பழி சுமத்தினாலும் நாங்கள் உங்கள் உரிமைக்காக, உங்கள் உணர்வுக்காக நிற்போம். எங்களுக்கு வாக்கு செலுத்தாம நீங்க புறந்தள்றதை விட அது கூட பெரிய வழியா இல்லை. ஆனா எங்களை முத்திரை குத்தி எதிர தள்ளுறீங்க பாருங்க, எதிர்முகாங்க தள்ளி நினைக்கிறீங்க பாருங்க, அதான் ரொம்ப வெடிக்குது. எஸ்டிபிஐ கூட்டத்தில் பங்கேற்று நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். பாபர் மசூதி இடிப்பை கண்டிச்சு பேசின என் மேல இதே திமுக அரசு வழக்க போடுது. இது என்னன்னா, பேசுற நாங்க சங்கி, வழக்கு வாங்கின நாங்க சங்கி. ஆனா திமுக பாஜக எதிர்ப்பாளர்.
படத்தில் திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடுவாங்க, பயங்கரமாக இருக்கும். எம்ஜிஆரை பார்க்குறவங்கெல்லாம், பார்க்குற பொதுமக்கள்லாம் அந்த நம்பியார் பேட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சுதானமாக இருங்கம்பாங்க. படத்துலாம் சண்டை, நிஜத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி பாஜக திமுக திரைக்கு முன்னாடி சண்டை போகிற மாதிரி நடிப்பான், திரை மரபில் எல்லா பேரமும் நடக்கும். அதை உணர்ந்து தெளிந்து மாற்றத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த தொகுதி வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் வந்து படித்தவர், கற்றறிந்தவர், இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டவர், மேடையை திறம்பட கையாளக்கூடிய ஆளுமை பெற்றவர், தொலைக்காட்சி விவாதங்களிலே கருத்தியல் சார்ந்த வாதங்களை வைக்கக்கூடியவர், அதை கடந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் போராளியின் மகள் தங்கை பாத்திமா பர்கானா. தமிழ் முழக்கம் சாகலும் அமைதிங்கிற ஒப்பற்ற மகனுக்கு தமிழ் சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. வரலாறு இருக்கிற வரை தமிழ் முழக்கம் சாகலும் அமைதிங்கிற பெயரும் வரலாற்றில் நிலைத்திருக்கும். தன் சொத்துக்களை, தனது பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவர். 1.5 ஆண்டு காலம் பொடா சட்டத்தின் கீழே சிறையிலே வாடியவர் ஐயா தமிழ் முழக்கம் சாகலும் அமைதி. நான் வந்து 1.5 ஆண்டு காலம் சிறையிலே கடந்து வாடினேன், பொருளாதாரத்தை பெருவாரியாக இழந்துட்டேன் அப்படின்னு எங்கேயும் சலிப்பு கொண்டதில்லை, நான் தான் பெருசு அப்படின்னு நினைச்சதில்லை. அவர் கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டார். அவர் கடைசியா கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறக்கிற தருணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போராட்டத்தில் தான் இருந்தார். அப்படிப்பட்ட பெருமகன், அந்த தமிழ் முழக்கம் சாகலுமிதுங்கிற ஒப்பற்ற பெருமகனின் மகள் தங்கை பாத்திமா பர்கானா. அவருக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்தாருங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக அந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைப்போம். மண்ணினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு இலக்கியங்கள் பாடுகிறது. ஒரே உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன் உணவை படைக்கிற விவசாயின்னு. அந்த விவசாயியை போற்றுவதற்கு தொழுவதற்கு காலம் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களை தந்து தங்கை பாத்திமா பர்கானாவுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள். இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் முன்னுதாரணமாக தொகுதியை மாற்றி காட்டுவார். இந்த மண்ணுக்காக கடைசி வரை அயராது உழைப்பார். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடுவோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கீகாரத்தை தாருங்கள், வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை பணம், பதவி, புகழ் என்ற எதுக்கும் சமரசமாகாது. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டு சாவோம். நன்றி, வணக்கம்.